வணக்கம் நண்பர்களே. தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா நாடகங்கள் மெகா தொடர்களெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து 15 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஓடிருக்கு அப்படின்னா பெப்சி உங்கள் சாய்ஸ். 1990களில் தொலைக்காட்சி பெட்டியை விட்டு நகராமல் நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா பெப்சி உமா. தன்னோட சின்ன வயசுலேயே தூர்தர்ஷனில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்க சன் டிவியில் பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவே பிரபலமானாங்க. முதல்ல நேரடியாக சேட்டலைட்டை பயன்படுத்தி தொலைபேசியை பயன்படுத்தி நேயர்களோடு நேரடியாக பேசுகிற அந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. நேயர்கள் தன்னோட விருப்பமான பாடலை தொலைக்காட்சிக்கு கால் பண்ணி விருப்பமான பாடல் கேட்பாங்க. நிறைய பேர் எந்த பாடலை விரும்பி கேட்குறாங்களோ அது அன்னைக்கு சிறந்த பாடலாக இறுதியில் ஒளிபரப்பப்படும். இது அப்போ ரொம்ப புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதனாலேயே மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பும் பெற்றிருந்தது. இது நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் தொகுப்பாளினியாக இருந்த பெப்சி உமா அவங்கள பார்க்குறதுக்காகவே தொலைக்காட்சி பெட்டி முன்னால் தவம் கடந்த ஒரு கூட்டமும் இருக்குது. என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வருவாங்க, என்ன மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு வருவாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அவங்க 90% பார்த்திங்கன்னா சாரியில் தான் வந்திருப்பாங்க. அருமையான சாரீ கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்காகவே ஒரு பெண்கள் கூட்டம் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. ஃபோனை எடுத்த உடனேயுமே நான் 10 வருஷமாக ட்ரை பண்ணேன், நான் 5 வருஷமாக அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணேன் அப்படின்னு நேயர்களுடைய அந்த குமுறல்கள்னே சொல்லலாம். அதை அவ்வளவு மகிழ்ச்சியோடு பேசுவாங்க. அதை கேட்டு பெப்சி உமா அவங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்னாலேயே நிறைய திரைப்படங்களுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதான். ஆனால் அவங்களுக்கு திரைப்படத்துறையில் நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால அது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரசிகர்கள் அதுக்கு ஒரு அடிமையாகவே இருந்தாங்க. நிறைய நேயர்களுடைய அன்பு தொல்லைகள், அதே போல் காதல் கடிதங்கள் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியினால் நிறையவே அன்பு தொல்லைகளை அனுபவித்தவங்க பெப்சி உமா அவர்கள். மூட்டையாக அவங்களுக்கு காதல் கடிதம் வருமா, அதை பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குமா. அதே போல் ஒரு நாள் ஒரு gift பாக்ஸ் வந்திருக்கு. அதில் ஒரு ரசிகை பார்த்திங்கன்னா தன்னோட சுண்டு விரலை வெட்டி பார்சல் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க ஃபோன் பண்ணி திட்டியும் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சல்மான் கான் போன்றவங்களோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அது எல்லாமே தவிர்த்துட்டாங்க. அதே போல் பாலச்சந்தர், பாரதி ராஜா அவங்களோட திரைப்படங்களில் நடிக்க அழைப்பு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதை எதையுமே ஒத்துக்கலை. இவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து இவங்க விலகியதாக சொல்லப்படுது. ஒரு திரை பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருந்தாங்களோ அதை விட ஒரு பங்கு அதிகமாகவே ரசிகர் பட்டாளம் இருந்தாங்க பெப்சி உமா அவர்களுக்கு. இவங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸும் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போது அந்த பிஸ்னஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஜெயா டிவியில் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பிரபலங்களை பேட்டி எடுக்கிற ஒரு நிகழ்ச்சியும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுவும் கொஞ்ச நாளில் விலகிட்டாங்க. சின்ன திரையாகட்டும் திரைத்துறையாகட்டும் அவங்க நடிக்க தான் செய்கிறாங்க அப்படின்னாலும் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அந்த நடிகர்களை அவங்களோட ஒரு உறவாகவே பாவிச்சுக்கிறாங்க, அவங்க குடும்ப உறுப்பினராகவே பாவிச்சுக்கிறாங்க. அதுவும் தினமும் தொலைக்காட்சி பெட்டியில் அவங்க வீட்டுக்குள்ளேயே பார்க்குறதுனால சாப்பிடும்போது தூங்கும்போதும் அந்த தொலைக்காட்சி பெட்டியில் வர நபர் பார்த்திங்கன்னா அவங்க கூடயே பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அப்படி ஒரு உணர்வை கொடுத்தவர் தான் பெப்சி உமா அவங்க. அவங்க தொலைபேசியில் ஒரு நேயர்கிட்ட பேசினாலுமே அந்த வீட்டில் உட்காந்து கேட்குற அத்தனை பேர்கிட்டையும் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும்.
அப்படி தான் அந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துக்கிறத தவிர்த்துட்டாங்க. சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்பியும் அவங்கள பற்றின பேச்சுக்கள் மீடியாக்களில் ரொம்பவே அடிபட்டது. திரும்பவும் உங்களை தொலைக்காட்சிகளில் பார்க்கலாமா, நீங்கள் திரும்பவும் ஆங்கர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியை அழைச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 விஜே அப்படின்னா அது பெப்சி உமா அவங்கள தான் நம்ம சொல்லணும். அதுக்கு பிறகு இவங்கள மாதிரி ஒரு வீடியோ ஜாக்கியை யாருமே பார்த்துருக்க முடியாது. அந்த 90கள் காலகட்டத்தில் விஜயசாரதி, ரஃபி பெர்னாட், ஆனந்த கண்ணன், பெப்சி உமா அப்படின்னு நிறைய பேர், டிக்டிக்கில் பார்த்திங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி வருவார். நிறைய பேர் இப்போ நினைவில் இல்லை. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப பசுமையாக நினைவில் இருக்குது. இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும்னு நினைக்கிறேன். எங்கே இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லோருமே பார்ப்போம். ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் நாங்கள். 80s கிட்ஸாக இருந்ததுனால 90ஸில் ஒளிபரப்பான அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இப்போவுமே பசுமரத்து ஆணியிலே பதித்தது போல் ரொம்பவே மனசில் நீங்கா நினைவுகளாக இருக்குது. ஒரு நிகழ்ச்சியில் வர ஒரு தொகுப்பாளினி இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய நீங்கள் இப்போது நினச்சி கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எவ்வளவு பிரபலமாக இருந்தது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய தொலைக்காட்சிகள், நிறைய தொகுப்பாளினிகள், தொகுப்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோக்கள் ரொம்ப கம்மி. அதே போல் தொகுப்பாளினிகள் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே கம்மி. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பெண் தொகுப்பாளினிகள் இருந்தாங்க. அதுவுமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் வருவாங்க. ஆனால் இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்பவே ஒரு புதுமையான நிகழ்ச்சியாகவும் இருந்தது. நேரடியாக மக்களோட பேசுகிற அந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இவங்க எல்லாமே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே நேயர்களுக்கு பதிலும் சொல்லிவிட்டு கீப் ட்ரை கீப் ஆன் ட்ரை அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிப்பாங்க. அதுவே கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அவங்க கண் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூனைக்கண் மாதிரி லைட்டாக இருக்கும். ஹேர் ஸ்டைலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே போல் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ வேறு யாரை போட்டாலுமே செட் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த திரைத்துறையில் ஒரு கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு ஒரு டைரக்டர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரோ அதே போல் அந்த நிகழ்ச்சியில் வேறு யாரையுமே நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு 100% மேட்சான ஒரு உமனாக இருந்தாங்க பெப்சி உமா. இப்போது சின்ன திரையை விட்டு விலகி இருந்தாலும் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. தன்னோட குடும்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. மீண்டும் அவர்கள் சின்ன திரையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட விருப்பமாகவும் இருக்குது. உங்களில் யாரெல்லாம் பெப்சி உங்கள் சாய்ஸ்க்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க, அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரசிகர்களாக இருந்திருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.